வளர்ச்சின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. வளர்ச்சி வந்துச்சுனாலே நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பொருளாதார சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நோக்கி தான். இந்த வருஷம் இந்த நில ராசிகளினுடைய பொருளாதார அமைப்பு, பண வரவு இதெல்லாம் எப்படி மேம் இருக்கு? ஸோ நில ராசிகள் சிக்குண்டு கிடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதுதான் இவங்களுக்கான பொருளாதார வாய்ப்பு, பண அமைப்பு எல்லாம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த சிக்கல் என்னன்னா கடன் பிரச்சனை இருக்கும். இப்போலாம் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய லோன் எடுத்துட்டேன், எதை கட்டுறது எதை விடுறதுன்னு தெரியல. கிரெடிட் கார்டு, ஆமா ஆமா எல்லாமே கைண்ட் ஆஃப் அது லோன் தான். எதை பண்றதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம் கடன் பிரச்சனை. இதெல்லாம் எப்படி நான் சார்ட் அவுட் பண்ணி வெளியேற போறேன்னு எனக்கு தெரியலையே, இது இப்படியே போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த குழப்பம் கேள்விகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா. அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படியே பெருசா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டிடும். இல்லை வந்து அவங்க பெருசா ஒரு வீடு கட்டிடுவாங்க, பெருசா ஒரு கார் வாங்கிடுவாங்க, ஒரு சேவிங்ஸ் இதெல்லாம் சொல்றதை விட இப்போ இருக்கக்கூடிய அந்த சிக்கல்குரிய விஷயங்களை கிளியர் பண்றதுக்கான ஒரு ரூட் கிடைக்கும்.